الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم. وقال الله تعالى في آية أخرى: وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَىٰ دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: يوشك الأمم أن تداعى عليكم كما تداعى الآكلة إلى قشعتها كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழைத்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோரின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, சூரத்துல் ஹஜ் என்கிற சூராவினுடைய ஆரம்ப வசனமாக ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா நமக்கு தருகிறார். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை அஞ்ச வேண்டாமா, பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அலீம், அந்த வேளை கியாமத் நாளை குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அந்த வேளை இருக்கிறதே, அதனுடைய அதிர்ச்சி ஒரு மகத்தான செய்தியாகும், பயங்கரமான செய்தியாகும் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே எச்சரிக்கை கலந்த ஒரு தகவல் தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை நிலைப்பாடும் வாழ்வாதார நிலைப்பாடும் இன்றைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள்ளாக்கப்பட்டு விட்டது, கேள்விக்குறியாக்கப்பட்டு விட்டது. இஸ்லாமிய நாடுகளில் வாழ்ந்தாலும் சரி, அந்நிய நாடுகளில் வாழ்ந்தாலும் சரி, முஸ்லிம்களுடைய நிலைமை இதுவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. குழப்பங்கள் சூழ்ந்ததாக, சோதனைகளை சந்தித்ததாக, சவால்களை எதிர்கொண்டதாக, இப்படிப்பட்ட ஒரு நிலையின் கீழ்தான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், செய்திகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை தொடர்ந்து இருப்பது கியாமத் நாளுடைய அடையாளம். முஸ்லிம்களுக்கு அடுக்கடுக்கான சோதனைகள் ஏற்படுவது, சங்கிலி தொடர் போன்று சோதனைகள் வந்த வண்ணமாக இருப்பது என்பது கியாமத் நாளுடைய அடையாளம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கியாமத் நாள் நெருங்கிடுச்சுன்னு அல்லாஹ் அப்பவே சொல்லிட்டான். குர்ஆனை இறக்கிய காலங்களிலேயே அல்லாஹ் தஆலா பேச ஆரம்பித்திருக்கிறார். இக்தரபத்தி ஸாஅ, அந்த நாள், அந்த வேளை மிக மிக நெருங்கி வந்துவிட்டது என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். கியாமத் நாளை வர்ணிக்கும் பொழுது, உலக அழிவு நாளை வர்ணிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு வார்த்தை பிரயோகம் பண்றான் அப்படின்னு கேட்டா, ஸாஅ, அந்த வேளை என்பதாக சொல்றான். அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன பண்ண போறோம், அடுத்த வேளை அப்படின்னு நம்ம சாதாரணமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற வார்த்தை மாதிரி உலக அழிவு நாளை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை கொண்டு வர்ணிக்கிறான். ஏன்னா அது துரிதமாக நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்ட வார்த்தை பிரயோகம். அஸ்ஸாஅத், அந்த வேளை நெருங்கிவிட்டது என்பதற்கு இக்தரபத்தி ஸாஅ, அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். அந்த இக்தரப அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குதே, அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், பெரும் பகுதி கழிந்து எஞ்சி இருக்கக்கூடிய கொஞ்ச பகுதிக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் இக்தரப. பெரும் பகுதி
கழிந்து முடிந்ததற்கு பிறகு மிச்சம் இருக்கிறது. அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். அந்த வேளை மிக மிக நெருங்கி வந்து விட்டது. உலகத்தினுடைய வயசுல பெரும் பாகம் கழிஞ்சிருச்சு, கொஞ்சம் பாகம் மிஞ்சி எஞ்சி நிற்கிறது அப்படிங்கிற இலக்கிய நடையில இந்த வசனத்துல அல்லாஹ் கிட்டதான் பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில உலகத்தினுடைய கால அளவே கொஞ்சம்தான், கழிஞ்சது போக மிச்சத்தை பார்த்தா அது கொஞ்சத்திலையும் கொஞ்சம். அதனாலதான் இந்த அளவுக்கு வர்ணிச்சு சொல்றான், நெருங்கிடுச்சு, சமீபித்து விட்டது அந்த வேளை என்பதாக அல்லாஹ் வார்த்தைகளை தேர்வு செய்திருக்கிறார். உலகத்துல கழிஞ்ச வயசு எத்தனை, எஞ்சி இருக்கக்கூடிய இன்னும் எத்தனை வயசு இருக்குது என்கிற ஆராய்ச்சிகள் எல்லாம் நபிமார்களுடைய வேலை அல்ல, அது விஞ்ஞானிகள் பார்த்துக்குவாங்க. நபிமார்கள் வந்ததனுடைய நோக்கம் என்ன? அவர்கள் இதை பற்றிய விவரிப்பு தரல. காரணம், அவர்கள் வந்ததனுடைய நோக்கம் மறுமையினுடைய சாதகம் பாதகம். எப்ப வருது ஏது வருது அது தேவையில்லை, வந்துச்சுன்னா மறுமையில நமக்கு என்ன சாதகம் இருக்குது பாதகம் இருக்குது, சாதகத்தை அடைவது எப்படி, பாதகத்திலிருந்து விலகிக் கொள்வது எப்படி, இதை சொல்றதுக்குத்தான் நபிமார்கள் வந்தார். அதனாலதான் தனி மனிதனுக்கு எப்ப மரணம் வரும் அப்படிங்கிறது தெரியாமலாக்கப்பட்டது. உலக ஒட்டுமொத்த மக்களுக்கும் உலக அழிவு நாள் எப்ப வரும் அப்படிங்கிறது தெரியாமலாக்கப்பட்டு விட்டது. அது நல்லது. தனி மனுஷனுக்கு மரணம் எப்ப வரும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறது, உலக அழிவு நாள் எப்ப வரும் அப்படிங்கிறது உலக சமுதாயத்துக்கு தெரியாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா இந்த மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா? 65 வயசு வரைக்கும் நம்ம வாழ போறோம், அதுக்கிடையில நமக்கு மரணம் வராது என்பதாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டானா 64 வயசு வரைக்கும் எப்படி வேண்டாலும் வாழ்ந்துட்டு அந்த ஒரு வயசுல மட்டும் சூப்பி ஆயிடுவான், அந்த ஒரு வயசுல மட்டும் ஒழுங்காயிடுவான். 64 வருஷமும் அவன் இஷ்டத்துக்கு ஆடாத ஆட்டம் கிடையாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டில் அவனுடைய சிந்தனை அமைய பெற்றுவிடும். ஆகையினால்தான் அல்லாஹ்வுத்தாலா மரணத்தினுடைய நேரத்தை மறைச்சான். உலக அழிவு நாளுடைய அளவை நேரத்தை குறித்த அந்த ஒரு நேரத்தை நாள் அல்லாஹ்வுத்தாலா மறைச்சு வச்சிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு உலக அழிவு நாள் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாள சுவடுகளாக ஆங்காங்கே பல நிகழ்வுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே நமக்கு சொல்லிவிட்டு சென்ற அடையாளங்கள். அவங்க சொல்லாத எந்த சோதனைகளையோ அடையாளத்தையோ நம்ம பார்க்க போறதில்லை. 1435 வருஷத்துக்கு முன்னாலேயே பட்டியலிட்டு விட்டார். சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள். அதுல இல்லாத எந்த ஒரு நிகழ்வும் நடக்க போறதில்லை, அதை மட்டும் கன்ஃபார்மா சொல்லிடலாம். இதையும் சொன்னாங்க, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதையும் சொல்றாங்க. முஸ்லிம்கள் எக்கச்சக்கமா இருப்பாங்க, பெருங்கொண்ட எண்ணிக்கையில் இருப்பாங்க. அவர்களில் அதிகமான பேர்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், அழிவுக்கு ஆளாகி கொண்டிருப்பார்கள், எதிரிகளால் துவம்சம் செய்யப்படுவார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, காலையில ஈமானை பெற்றவராக இருப்பார்கள், மாலையில ஈமானை இழந்துடுவார். மாலையில முஸ்லீமா இருப்பாரு, காலையில காப்பிடுவார். ஈமான் இந்த அளவுக்கு தடம் புரண்டு போய்கிறார். அப்படி ஒரு அடையாளத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிச்சிருக்கிறார். இன்னைக்கு அதை கூட கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? காதல் கத்திரிக்காய் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சு பார்க்கல, யாருடையோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்ப ஈமான் என்னாச்சுன்னா அது என்னைக்கே போயிடுச்சு. பொட்டு வைக்கிறது, கோயிலுக்கு போறது நடந்துக்கிறது சமீபத்தில் ரொம்ப அதிகமாகவே நடந்துக்கிறது. அதற்காக வேண்டி பிரத்யேகமான கூட்டம் கூட்டப்பட்டு மீட்டிங் போடப்பட்டு அதற்கான பயன்கள் வைக்கப்பட்டு நம்ம சமீபத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வட்டாரங்கள்லேயே அதனுடைய கவலையான முயற்சிகள் முடுக்கிவிடப்பட்டதை நம்ம ஜும்மாலே கூட சொல்லிவிடுறோம். இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு செய்திருக்கிறார். சிறிய அடையாளங்கள் என்பது தனிப்பட்டியல், பெரிய அடையாளங்கள் என்பது தனிப்பட்டியல். கியாமத் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறதற்கான எச்சரிக்கை சுவடு. முதலாவது சிறிய அடையாளங்கள்ல முதலாவதாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, முஸ்லிம்களுடைய அழித்தொழிப்பு என்பது ஆரம்பமாகிறது.
நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் எத்தனையோ போர்கள் நடந்துச்சு. அந்த போர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் குறைவாகத்தான் இருந்தாங்க, எதிரிகள் அதிகமாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட போர்களைத்தான் கடந்த கால வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. பல வெற்றிகளையும் பெற்றிருக்கிறார். சில சமயங்களில் தோல்வி ஏற்பட்டாலும் கூட பல சமயங்களில் வெற்றியை அடைந்திருக்கிறார். மாறி மாறி கூட வந்திருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹதீசுகளின் மூலமாக காரணம் கண்டுபிடிக்க முடிகிறது. என்ன காரணம்? முஸ்லிம்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க, ஆனால் வெற்றி அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிறது. எதிரிகளுடைய உள்ளத்திலே மரியாதை கலந்த பயத்தை அல்லாஹ் போட்டு வைத்திருந்தார். ஆகையினால் முஸ்லிம்களுடைய குறைந்த எண்ணிக்கை கூட அவர்களுக்கு பிளஸ் பாயிண்டாக இருந்தது. அந்த குறைந்த எண்ணிக்கை அவர்களுக்கு எந்த வகையிலையும் நஷ்டத்தை தரக்கூடியதாக இல்லை. ஆனா இன்னைக்கு பாருங்க, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. முன்பு கவனித்து பார்த்தால் மிக மிக அதிகம், பல மடங்கு அதிகம். ஆனால் எதிரிகளுக்கு ஒரு அசாதாரண ஒரு துணிவு ஏற்பட்டு போய்விட்டது. முஸ்லிம்களுடைய உயிர்களிலே, உடைமைகளிலே, மான மரியாதைகளிலே, இவைகளிலெல்லாம் ஒரு விதமான ஒரு அசாதாரண துணிவு ஏற்பட்டு துணிச்சு ஒவ்வொரு அழித்தொழிப்பு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொள்கிறோம். இது கியாமத் நாளுடைய அடையாளம். அண்ட் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூ தாவூத் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யூஷிக்குல் உமமு அன் ததாஆ அலைக்கும். உலகத்தினுடைய பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல சமூகங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒன்று கூடுவார்கள், இஸ்லாத்துக்கு எதிராக அழைப்பு கொடுப்பார்கள். கமா ததாஅல் ஆகிலத்து இலா திஷ்அதிஹா. உணவு தட்டின் பக்கம் சாப்பிட்டுக் கொண்டிருப்பவன் மற்றவர்களை அழைப்பது போல. அவர்களுடைய அழைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? உதாரணம் காட்டி சொல்றாங்க. உணவு தட்டில் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் சாப்பிட வாங்க அப்படின்னு பிறரை அழைப்பது போல இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக உலகத்தினுடைய பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல சமூகங்கள் ஒன்று திரள்வார்கள், ஒன்று கூடுவார்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துக்கு நெருக்கமாக நடக்கக்கூடிய நிகழ்வை அடையாளத்தையும் சொல்லி காட்டுகிறார். அங்கே இருந்த சஹாபாக்களில் ஒருத்தங்க கேட்டாங்க, கால காயிலுன், ஒரு சஹாபி கேட்டாங்க, வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின், யார சொல்லலாம், அந்த சமயத்தில் நம்ம குறைவாக இருப்போமா? முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் குறைந்துபட்டு போய் கிடப்பார்களா? இப்படி ஒரு நிலை ஏற்படுது அப்படின்னு ஒரு சஹாபி கேட்கிறாங்க. கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பல் அன்தும் யௌமஇதின் கஸீருன். அன்றைய நாளையில, அன்றைய சமயத்துல முஸ்லிம்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பார்கள். வலா கின்னக்கும் ஒசாஉன் க ஒசாஇ ஸைலி மின்கும். எந்த அளவுக்கு அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, வெள்ளத்தினுடைய நுரையை போல, தண்ணியில் இருக்கக்கூடிய நுரை இவ்வளவு அதிகமாக இருக்கும், அந்த நுரையினுடைய அளவுக்கு எண்ணிக்கையில் மிகவும் அதிகமாக இருப்பார்கள் அந்த சமயத்தில் முஸ்லிம்கள் என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அப்ப ஏன் இந்த சோதனை, அப்ப ஏன் இந்த நிலைமை? வல யன்ஸி அன்னல்லாஹு மின் சுதூரி அதுபிக்குமுல் மஹாபத மின்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளங்களிலிருந்து ஒரு விதமான பயத்தை நீக்கி விடுவார். நம்முடைய விஷயத்தில் எதிரிகளுக்கு அச்சம் இல்லாமல் போயிடும். அச்சத்தை அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா நீக்கிவிட்டு வல் யக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன, முஸ்லிம்களாகிய அவர்களுடைய உள்ளத்திலே வஹன் வந்துவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். வஹன்னா என்ன? சஹாபி கேட்கிறாங்க, வமல் வஹன்,
பகுன்னா என்ன யார சொல்லலாம்? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், மரணத்தை பயப்படுவதும் உலகத்தை பிரியப்படுவதும். மரண பயமும் உலக மோகமும் இந்த இரண்டு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டுவிடும். இதன் காரணத்தினால் இஸ்லாமிய எதிரிகளுடைய உள்ளங்களிலே முஸ்லிம்களுடைய அச்சம் நீக்கப்பட்டுவிடும். இதுதான் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் சோதனைகளை சந்திப்பதற்கு காரணமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தினுடைய நெருக்கத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்லி காட்டுகிறார். முன்பு காலத்திலே முஸ்லிம்கள் எல்லாம் அந்நியர்களை ஆட்சி செய்தார்கள். உங்களுக்கே தெரியும் இந்திய வரலாறு. முகலாயர்களுடைய ஆட்சி இருக்கக்கூடிய சமயத்திலே 5% முஸ்லிம்கள் தான் இருந்தார். இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. முஸ்லிம்கள் அந்நியர்களை ஆட்சி செய்யக்கூடிய காலம். மற்ற மக்களும் கூட முஸ்லிம்களுடைய ஆட்சியை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார். இஸ்லாமியர்களுடைய ஆட்சி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பிற மதத்தவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருந்தது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்பாக இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக சிந்து நதிக்கரை இருக்கிற பொழுது முகமது பின் காசிம் அநியாயக்கார ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆட்சியை பிடித்தார். 2 வருட காலம் அவர் ஆட்சி செய்தார். 2 வருடத்திற்கு பிறகு ஆட்சியை பிடித்துவிட்டு சென்று விட்டார். அந்த மக்கள் எந்த அளவுக்கு அந்த ஆட்சியை விரும்பியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், முகமது பின் காசிம் போனதற்கு பிறகு அவர் மேல உள்ள முகப்பத்தினால அவருக்கு ஒரு சிலையை வைக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சியை விரும்பினார். இப்படியாக முஸ்லிம்கள் அந்நியர்களை ஆட்சி செய்வதும் அந்நியர்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சியை விரும்புவதும் ஒவ்வொரு காலத்தில் இருந்தது. நாலாபுறமும் முஸ்லிம்களுக்கு மரியாதையும் கண்ணியமும் அவர்களுடைய கால்களில் தேடி வந்து விட்டன. வரலாற்றிலே பார்க்கிறோம். இன்றைய காலத்தில் என்ன நடக்குது? முஸ்லிம்களுடைய அவல நிலை எப்படி இருக்கிறது? முஸ்லிம்களை மற்றவர்கள் அற்பமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை உலக அளவிலே ஆகிவிடும். வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு முஸ்லிம்களுடைய நிலைமைகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உலக அளவிலே ஆகி போய்விட்டது. முஸ்லிம்களோடு சேர்ந்து சாப்பிடுவதற்கும் முஸ்லிம்களோடு சேர்ந்து பயணம் செய்வதற்கும் தயங்கக்கூடிய பின்வாங்கக்கூடிய ஒரு மனோநிலையும் ஒரு சிந்தனையும் பிறருக்கு ஏற்பட்டுவிட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அனுபவ ரீதியாக கூட பார்க்கிறோம். அரசு அலுவலகங்களிலே முஸ்லிம்களை பற்றிய கண்ணோட்டம் எப்படி இருக்கு? பிரபலியமான பெரும் பெரும் கல்லூரிகளிலே முஸ்லிம் மாணவர்களை சேர்ப்பதாக இருந்தால் அந்த கல்லூரி நிர்வாகத்தினர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? விசா கிடைப்பதிலே எவ்வளவு சிக்கல் இருக்கிறது? கம்பெனிகளிலே வேலை கிடைப்பதிலே முஸ்லிம்களுக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கிறது? வீடு வாடகைக்கு எடுப்பதாக இருந்தாலும் சரி, கடை வாடகைக்கு எடுப்பதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு விசாரணைக்கு உட்பட வேண்டிய இருக்கிறது. ஒரு வித்தியாச கண்கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு மன நெருக்கடிக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது. இது போன்ற சோதனைகள் தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு வந்து கொண்டிருப்பது கியாமத்தினுடைய அடையாளங்களை ஒன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டு காட்டுகிறார். இவ்வளவு நிலைமைகளுக்கு எதை நாம் காரணமாக சொல்ல போகிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணம் சொல்லிட்டார். உலகத்தினுடைய மோகம்தான் இந்த நிலைமைக்கு காரணம். மரணத்தின் மீதான பயமும் உலகத்தின் மீதான பிரியமும் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த தீர்ப்பு. இதுக்கு மாற்றாக என்ன காரணத்தை நம்ம சொல்ல போறோம்? முஸ்லிம்கள் செல்வத்துல குறைவானவர்களாக இருக்கிறாங்க, போதிய செல்வம் இல்லை, அதனால அந்த மதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோமா? இல்லையே, அது உண்மை கிடையாது. பணம் ஊறும் கிணறுகள் முஸ்லிம் நாடுகளில் இருக்கிறது. பணம் ஊறும் கிணறுகள், பெட்ரோல் கிணறுகள். அப்படி இருக்கும் பொழுது நான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை கவனிச்சு சொல்றேன். அப்போ செல்வக்குறைவை நாம் காரணமாக சொல்ல முடியாது. அப்ப வேற எதை நம்ம காரணமா சொல்ல போறோம்? ஆட்சி அதிகாரத்துல நம்ம வீக்கா இருக்கிறோம், பலகீனப்பட்டு இருக்கிறோம், அதனால உலக அளவில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல போறோமா? அதுவும் கிடையாது. 68 நாடுகள்ல முஸ்லிம்கள் தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. ஐநாவில் 50 முஸ்லிம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு நிலையில இதையும் காரணமாக நாம் சொல்வதென்றால் அது தள்ளுபடி செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணம் தான் மேலோங்கி நிற்கிறது. உலக மோகமும்
மௌத்தை பற்றிய ஒரு பயம், மௌத்தை பற்றிய பயம். இந்த இரண்டும் தான் மேலோங்கி நிற்கிறது. எப்படிப்பட்ட உலகத்தை நம்ம நேசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், மோகம் கொண்டு அலைகிறோம். உலகம் என்பது இறைவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டது என்கிற சிந்தனை நமக்கு ஏற்பட்டு விடுமே. ஆனால் நிச்சயமாக அதன் மீதான ஒரு மோகம் நமக்கு ஏற்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த காரணம் நீங்கியவர்களாக நாம் வாழலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை பைஹக்கியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளையும் விருப்பம் இல்லாம படைக்கலையாம். விரும்பித்தான் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் படைச்சிருக்கிறான், ஒவ்வொரு பொருளையும் படைச்சிருக்கிறான். அவனால விருப்பம் இல்லாம படைக்கப்பட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னா அது இந்த உலகம். எப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைச்சானோ, படைச்ச நாள்ல இருந்து அதுக்கு பிறகு இந்த உலகத்தின் பக்கம் அல்லாஹ் தஆலா பார்க்கவே இல்லை. படைச்ச நாள்ல இருந்து, படைக்கும் போது பார்த்தது, அதுக்கு பிறகு அல்லாஹ் அந்த உலகத்தின் பக்கம் கண்டுகொள்ளவே இல்லை. கருணை கண்கொண்டு பார்க்கல, ஏறெடுத்து பார்க்கல. எதற்காக வேண்டி இது சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பார்வையிலே உலகத்துல ஒண்ணுமே இல்லை, எந்த மதிப்பும் இல்லை. அப்படி அல்லாஹ்வால் உதாசீனப்படுத்தப்பட்ட உலகத்தை உள்ளத்தில் வைத்து ஒற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம், தொற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ஒத்தடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் எனக்கு வேணும் வேணும் வேணும், ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும், செல்வம் வேணும், கண்ணியம் வேணும், பெருமை வேணும், அது வேணும், இது வேணும், அடையணும் அடையணும், அனுபவிக்கிறனோ இல்லையோ ஆனால் வேணும். இப்படியாக நம்முடைய வாழ்நாளை ஒவ்வொரு நாளும் கழித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இஸ்லாமிய சமூகம் பல சோதனைகளை எதிர்கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இதைவிட இன்னும் அழகான ஒரு உதாரணத்தை கொண்டு விளக்கியிருக்கிறார். உலகத்தின் மீதான மோகம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மடமைத்தனம், அறியாமைத்தனம் என்பதற்கு இந்த ஒரு உதாரணத்தை கொண்டே நம்ம விளக்கலாம். ஒரு மனிதனை சிங்கம் விரட்டிக்கிட்டு வருது, விரட்டல்ல கிளறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். ஒரு கிணத்துல போய் விழுந்துட்டான். கிணத்துல விழுந்த உடனே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கையில கிடைச்ச ஒன்றை பிடிச்சுக்கிட்டான். கீழே பார்த்தா கிணத்துல பாம்பு, தேள், இன்னும் எத்தனையோ பல இத்தியாதி விஷயங்கள். அவன் ஏதோ ஒரு விழுது மாதிரி ஒன்றை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கைத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். மேல பார்த்தா விரட்டிட்டு வந்த சிங்கம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு, வெளியே வா வச்சுக்கிறேன். கீழே பார்த்தா விஷ ஜந்து, மேல பார்த்தா சிங்கம். அவன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற கைத்தை பார்த்தா அவன் தலைக்கு மேல ஒரு எலி அந்த கைத்தை வறண்டிக்கிட்டு இருக்கு, கடிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கைத்தை கடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எப்படிப்பட்ட ஒரு அச்சப்பட்ட ஒரு நிலை. இப்படி ஒரு நிலையில கிணத்துக்கு மேல இருக்கக்கூடிய மரத்தினுடைய கிளையில தேன் புழு உடப்பட்டு தேன் துளி கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டா விழுந்துகிட்டு இருக்கு. எந்த நிலையில விழுகுதுன்னா அவன் வாயில வந்து விழுகுது, நேரா வாயில வந்து உதட்டுல வந்து விழுகுது. அப்ப அந்த விழுந்த அந்த தேன் சொட்ட உதட்டால உதட்டிலையும் நாக்கிலையுமா வச்சு உலட்டி அந்த தேனுடைய சுவையை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருக்கிறான்னா இவன் எவ்வளவு பெரிய மடப்பையா இருக்கும். கீழே பார்த்தா விஷஜந்து, மேல பார்த்தா சிங்கம். அவன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற கயிறை கொஞ்சம் கொஞ்சமா எலி கரைச்சிக்கிட்டு இருக்குது, வயசு குறைஞ்சுக்கிட்டு இருக்குது, மரணம் விரட்டிக்கிட்டு வருது. மரணிச்சதுக்கு பிறகு சொர்க்கமா நரகமா தெரியாது. நரகத்தில் விழுந்தோம்னா எவ்வளவோ அதாது. இந்த நேரத்திலையும் தேனை சுவைச்சுக்கிட்டு இருக்கிறான், ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான், சப்பிக்கிட்டு இருக்கிறான்னா எனக்கு எவ்வளவு பெரிய குணப்பேடா இருக்கும். இந்த நிலைமையில தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். உலக வாழ்க்கை என்பது இந்த நிலையில தான் ஒரு மனிதனுக்கு அமைய பெற்றிருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த உலகம் ஒரு செல்லா காசுன்னு கூட சொல்ல முடியாது. அதை விட கீழானது, கீழ்மையானது, சிறுமைத்தனமானது. அப்படிப்பட்ட இந்த உலக மோகம்தான் மனித சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சோதனைகளுக்கும் அழிவுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது
என்பதாக கியாமத்தினுடைய அடையாளங்கள், சிறு அடையாளங்களுடைய பட்டியலில் ஒரு அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இரண்டாவது அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, நில அதிர்வுகள் ஏற்படும், பூகம்பங்கள் அதிகரிக்கும். இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய விஷயம், எச்சரித்து நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு. பல பூகம்பங்களை இந்த பூமி ஏற்படுத்தி இருக்கிறது. இவைகளெல்லாம் எதற்காக, எதை உணர்த்துவதற்காக? அல்லாஹ் ஆயத்திலே நிறைய விஷயங்கள், நிறைய இடங்களில் கடந்த 100 வருடங்களிலே எத்தனை பூகம்பங்களை பார்த்திருக்கிறோம். சமீபத்திய நேபாள பூகம்பம், நில அதிர்வு 6000 தொட்டிருக்கிறது. மரண நிகழ்வு, மரணித்தவர்கள் 6000 பேர், 10,000 வரை எட்டும் என்பதாக பிரதமர் சொல்லியிருக்கிறார். கடந்த 100 வருடங்கள்ல எத்தனையோ மனிதர்களை காவு கொண்டிருக்கிறது இந்த நில அதிர்வு. இந்த பூகம்பம் 1923 இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பான்ல 1,40,000 பேர், 1935 இந்தியாவினுடைய குவைட்டாவில் 50,000 பேர், 1939 சிலியில 28,000 பேர், அதே வருஷம் துருக்கியில 33,000 பேர், 1960 மொராக்காவில் 12 லட்சம் பேர், 1976 சீனாவில் 2,40,000 பேர், 1978 ஈரான்ல 25,000 பேர், 1985 மெக்சிகோவில் 9,500 பேர், 1988 ஆர்மேனியாவில் 25,000 பேர், 1993 இந்தியாவில் லட்டூர்ல 10,000 பேர், 1995 ஜப்பான்ல 6,000 பேர், 1998 ஆப்கானிஸ்தான்ல 5,000 பேர், 1999 துருக்கியில 17,000 பேர், 2001 குஜராத்தில் 13,000 பேர், 2003 ஈரான்ல 41,000 பேர், 2004 சுனாமியை கண்கூடாக பார்த்தோம், பல லட்சம் பேர்களை காவு கொண்டது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல கூட பூகம்பம் ஏற்பட்டு பல மனித உயிர்கள் பலியாக ஆனது. இந்த 100 வருஷத்திலேயே இத்தனை மனிதர்கள் பூகம்பத்தால் மரணிக்கப்பட்டிருக்கிறார்கள். நில அதிர்வுக்கும் பூகம்பத்திற்கும் இந்த பூமி ஆளாகி இருக்கிறது. அல்லாஹ் ஆயத்திலே சொல்கிறான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி தீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. 18வது அத்தியாயம் 7வது வசனம். இந்த நில அதிர்வுகள் ஏன் ஏற்படுது? ஆன்மீக ரீதியான கண்ணோட்டமும் அவசியம், அறிவு ரீதியான கண்ணோட்டம் மட்டும் போதாது. ஆன்மீக ரீதியான கண்ணோட்டத்திலேயும் அணுக வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லுகிறான், இந்த பூமியின் மீது உள்ள வகையில் எல்லாம், பூமியின் மீது உள்ளவற்றை எல்லாம் அந்த பூமிக்கு அலங்காரமாக நாம் ஆக்கியிருக்கிறோம். எதற்காக? லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. உங்களிலே அழகான செயலுடையவர்கள் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக இந்த பூமிக்கு மேல் உள்ளதை நாம் அழகாக அலங்காரமாக அமைத்து தந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ், எப்போ உங்களுடைய அழகிய செயல்கள் மாறுபடுமோ, அருவருப்பாகிவிடுமோ, அழகாக அலங்காரமாக இருக்கக்கூடிய இந்த பூமி அலங்கோலமாக ஆகிவிடும் என்று அடுத்த வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கிறான். வஇன்னால ஜாஇலூன மா அலைஹா ஸஈதன் ஜுருஸா. அழகாக இருக்கக்கூடிய பூமியின் மேல் இருக்கக்கூடிய அலங்காரமாக இருக்கக்கூடிய இவைகளெல்லாம் புற்பூண்டு இல்லாத பாலி நிலமாக நாம் ஒரு நாள் ஆக்கியே தீருவோம். உங்களுடைய செயல்களிலே மாறுபாடு ஏற்பட்டால் என்னுடைய தக்தீரிலே மாறுபாடு ஏற்படும், என்னுடைய நாட்டத்திலே மாறுபாடு ஏற்படும். இதையும் இந்த பூமியின் மீது நீங்கள் காண்பீர்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் அதே 18வது அத்தியாயம் அடுத்த 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒவ்வொரு சமுதாயமும் தங்களுடைய நிலைமைகளை மாத்துறதுனால தான் அல்லாஹ் தஆலா இயற்கையினுடைய நிலைமைகளை மாற்றுறான் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகிறான். மாற்றம் என்பது உங்களிடத்திலிருந்து ஏற்படுறதுனால தான் ஏன்ட்ட மாற்றம் ஏற்படுது. உங்களுடைய மாற்றம் சரியாக இருந்தால் என்னுடைய மாற்றம் சரியாக இருக்கும். உங்களுடைய மாற்றத்திலே சீற்றம் இருந்தால் என்னுடைய மாற்றத்திலேயும் சீற்றம் இருக்கும். இது அல்லாஹ்வுடைய வசன எச்சரிக்கை. இதோடையா இன்னும் நிறைய இருக்குங்கிறாங்க. இதுக்கே எப்படின்னா இனிமே எப்படி தாங்க போறீங்க?
வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பரி. நாம் சில நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறோம், சில அதாபுகளை இறக்குகிறோம், சுவிக்க செய்கிறோம், அனுபவிக்க செய்கிறோம். பெரிய பெரிய வேதனைகளை எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் கியாமத் நாள்ல பிறகு இருக்குது, மறுமையில் இருக்குது. மறுமையில கொடுக்கக்கூடிய அதாபுகளை உலகத்துல கொடுத்தா உலகம் தாங்காது, உலக சமூகம் தாங்காது. அதை நிறுத்தி வச்சு அதனுடைய எக்ஸாம்பிள கொடுத்திருக்கிறோம், அதனுடைய சாம்பிள கொடுத்திருக்கிறோம். வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா, சிறிய அதாபுகளை நாம் சுவிக்க செய்திருக்கிறோம், அனுபவிக்க செய்திருக்கிறோம். தூனல் அஸாபில் அக்பர், பெரிய அதாபுன்னு இறக்கல. இந்த சின்ன அளவுல உள்ள அதாபிலேயே நீங்க திரும்பி விடுவீர்கள், தன்னை சரியாக்கிக் கொள்வீர்கள். அல்லஹும் யர்ஜிஊன் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். பாவங்களிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறிய அளவு அதாபுகள் கூட. இல்லைன்னா இதை விட அல்லாஹ் லஅல்லஹும் யர்ஜிஊன் 32வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கார். ஆக இந்த நில அதிர்வுகள், பூகம்பங்கள், இயற்கை சீற்றங்கள், புயல், சுனாமி, சூறாவளி, பலதரப்பட்ட இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நம்முடைய செயல்களோடு சம்பந்தப்பட்டவை, அமல்களோடு சம்பந்தப்பட்டவை என்பதுதான் அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. 41வது அத்தியாயம் 51வது வசனம். வைதா அன்அம்னா அலல் இன்சானி அஅரத வனஹா பிஜானிபிஹி. மனிதனுக்கு அதிகமான அருட்கொடைகளை நம்ம அள்ளி கொடுத்தா என்ன செய்யறான்? புறக்கணிச்சிடறான். அவன் நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக வேண்டித்தான் அருட்கொடைகளை அள்ளி கொடுக்கிறோம். ஆனா நம்முடைய கட்டளைகளை புறக்கணிச்சுட்டு ஆபிஜானிபி நம்மை விட்டு விலகிக் கொள்கிறார். வைதா மஸ்ஸஹு ஷர்ரு, ஏதாவது இந்த மாதிரி சோதனைகளை, தீங்குகளை, விஷயங்களை நம்ம இறக்கிட்டோம்னா கையை நீட்டிக்கிட்டு இறைவா இறைவா அவனுடைய பிரார்த்தனை நீளமாகவும் அகலமாகவும் ஆகிவிடுகிறது. அவனை ஏதாவது தீங்கு தொட்டு விட்டால், தீங்கு இறங்கி விட்டால் பிரார்த்தனையில் ஈடுபட ஆரம்பித்து விடுகிறான். அதை இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னை மாத்திக்க மாட்டேங்கிறான் என்பதாக வல்ல ரஹ்மான் இந்த ஆயத்தில் சொல்லுகிறார். சமீபத்தில் ஒரு நிகழ்வு கேள்விப்பட்டது. விமானத்தில் ஒரு அலாரம் இருக்கிறாங்க. அந்த அலாரம் ஏற்பட்டுருச்சுன்னா விமானம் விபத்துக்குள்ளாக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அலாரம் தான் அது. எக்கு தப்பாக அலாரம் பொய்ப்பித்து போய் தப்பிச்சுக்கிட்டாங்க. தப்பிச்சதுக்கு பிறகு அவர்கள் தரக்கூடிய ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டது. இந்த அலாரத்தை அடிச்ச உடனே விமானத்தில் இருந்தவங்க எல்லாம் ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம, சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாம மரண பயத்துல ஆற தழுவி, கட்டி தழுவி, முத்தமிட்டு இறந்து போக போறமேன்னு கண்ணீர் வடிச்சு பாசத்தை பரிமாறி, சாகிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஒற்றுமையாக இருப்போம், வாழ்றதுக்கு ஒற்றுமையா இருக்க மாட்டோம். சாக போறோம் தெரிஞ்சா உடனே எல்லாத்தையும் விட்டுருவோம், ஒற்றுமையா இருக்கும். வாழ்றதுக்கு தானே ஒற்றுமை தேவை, சாகுறதுக்கா ஒற்றுமை தேவை? உடனே ஆற தள்ளிவிட்டாங்களா எல்லாம், ஏன்னா சாக போறாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல விமான விபத்துக்குள்ள போகுதுல. ஆக அல்லாஹ்தஆலா சொல்றான், அருட்கொடைகளை அள்ளி அள்ளி கொடுக்கும் பொழுதெல்லாம் நன்றி செலுத்தணுங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. கட்டளைகளை புறக்கணிச்சுறாங்க, எம்மை விட்டு விலகிக் கொள்கிறார்கள். ஏதாவது ஒரு தீங்கை நான் இறக்குனா பிரார்த்தனையில் ஈடுபட ஆரம்பிச்சிடலாம். இதுதான் மனிதனுடைய சுபாவம். அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லிக்கிறார். அருட்கொடைகளை அள்ளி கொடுத்து அன்பாக சொல்லி பார்த்தான், கேட்கல. அதிரடியா அடாவடியா அதாப இறக்கி பார்த்தான், அப்பயும் தெரிஞ்சல. அந்த பூகம்பம் எப்படி ஏற்பட்டுச்சு, எத்தனை ரிக்டர், எந்த அளவு பாதிப்பு, அது ஒரு செய்தி மையமாகவே ஆகி போய்விடுகிறது. இது எதை உணர்த்துகிறது என்கிற சிந்தனை போறதில்லையே. அதையும் அல்லாஹ் கேட்கிறான். 53வது அத்தியாயம் 61வது வசனத்துல, வான்தும் சாமிதூர், இவ்வளவு ஏற்பட்டதுக்கு பிறகு நெஞ்சை நிமித்திக்கிட்டு தானே இருக்கிற. வான்தும் சாமிதூர், நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தியவர்களாகத்தானே இருக்கிறீர்கள். நபிமார்களுடைய காலத்துல அத்தாட்சிகளை இறக்கும் பொழுதெல்லாம், ஆதாரங்களை காட்டும் பொழுதெல்லாம் இது வளமையா உள்ள சிறு சூனியம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இரவு ஆயத்தை யாரிலும் எப்போதும் சிகரம் முஸ்தமேர், ஆச்சரியங்களை காமிச்சான், அத்தாட்சிகளை காமிச்சான்.
காபிர்கள் என்ன சொன்னாங்க, இது வளமையா ஏற்படுற சூழ்நிலை தான், இது ஒரு பெரிய விசேஷம் இல்லை. அப்ப அந்த மாதிரி சொன்னாங்க. இப்ப அதாபுகளை இறக்குனா, சோதனைகளை இறக்குனா, இந்த மாதிரியான ஒரு உயிர் பலியை ஏற்படுத்தக்கூடிய சீற்றங்களை இறக்குனா அதையும் ஒரு தொடச்சிட்டு போற மாதிரி ஒரு அலட்சியமாக கருதக்கூடிய ஒரு மனோநிலையைத்தான் இப்பொழுது பார்க்கிறது. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி எதை அல்லாஹ் உணர்த்துறான். இன்னொரு கூடுதலான விஷயம், இதுவே இப்படி இருக்குது, இதை யாராலும் தடுக்க முடிகிறதா? வகால அல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், லா தஅதீன ஸாஆ, கியாமத் நாள் என்பதே கிடையாது, வராது. குல் பலா, நபியே சொல்லுங்கள், வரும் வரும். ரப்பி லதஅதியன்னகும், என்னுடைய ரப்பு அதை கொண்டு வந்தே தீருவான். கியாமத் வரும், வந்தே தீரும். சொல்லுங்க நபியே இறை நிராகரிப்பாளர்கள். அதுக்கு கொஞ்சமாவது நீங்க நம்பிக்கை கொள்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள் வேணும் அப்படிங்கிறது தான் இதெல்லாம். இதையே தாங்க முடியலையே. கியாமத்தினுடைய பெரிய அடையாளம் எல்லாம் இருக்கு. எரிமலை எல்லாரும் பார்க்குறாங்க, எரிமலை ஒன்று இருக்குது, அது வெடிக்குது. அது எப்போ வெடிக்கும், எந்த அளவு வெடிக்கும், எந்த அளவுக்கு அது பாதிக்கும், உலோகங்கள் அப்படியே நெருப்பால உருக்கப்பட்டு கொப்பளிக்குதுங்க. தடுக்க முடியுமா மனிதனால? அதிலிருந்து மனித சமுதாயம் பாதுகாப்பு பெறுவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய முடிந்ததா? விஞ்ஞானத்தால், அறிவியலால், மனித திறமையால், கல்வியால், கருவிகளால், நவீனத்தால் முடியலையே, பாதுகாக்க முடியலையே. அப்போ மறுமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன படிப்புன்னு அப்படின்னு சொன்னா, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வழி ஹிதாயத்தாக இருக்க வேண்டும், நேர்வழியாக இருக்க வேண்டும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், ஷரியத்து காண்பித்து கொடுத்த வழிதான் நேரான வழி. அந்த வழியில் சென்று நம்முடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு எப்படி என்பதாக நம்முடைய சிந்தனை இருக்கிறது. லலாலத்தின் பக்கம் சிந்திக்கக்கூடாது, வழிகட்டின் பக்கம் சிந்திக்கக்கூடாது, ராங் ரூட்ல போகக்கூடாது, நோய் என்ட்ரியில போகக்கூடாது. நோய் என்ட்ரியில போறதா நம்ம திறமையாக நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஸ்பீடா போனா போலீஸ் பிடிக்க முடியாது. வாக்கி டாக்கி மூலமா அவன் கார் நம்பரை நோட் பண்ணி முன்னாடி இருக்கிற காவலருக்கு தகவல் கொடுத்துருவான். அங்கே பிடிச்சானா லைசன்ஸ் பிடிச்சி பிடிக்கிடுவான். நுழையும் போதே எச்சரிக்கிறான், விசில் ஊதுறான், போகாத, அங்கேயே நின்றுட்டா குறைந்தபட்ச தண்டனை, மீறி போனா சிவியர் பனிஷ்மெண்ட். இல்ல இல்ல நான் வந்தது தப்புதான், மறுபடியும் நான் வந்த வழியிலே தான் நான் போயிடுறேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி வந்தது வந்துட்டேங்க, நான் மறுபடியும் வந்த வழியிலே போயிடுறேங்க, கேட்பானா போலீஸ்காரன்? லவ்லா அஹர்த்தனை இல்ல அஜலின் கரீம். மனிதன் சொல்லுவாங்க, நான் ராங் ரூட்ல வந்துட்டேன், உலகத்துல வாழும்போது நோய் என்ட்ரியில வந்துட்டேன், இனிமே நான் போனேன்னா ஒழுங்கா போவேன், நேரான வழியில போவேன், எனக்கு அவகாசம் கொடு, அல்லாட்ட கேட்பானா? அல்லாஹ் ஒத்துக்குருவானா? ஒரு போலீஸ்காரனே ஒத்துக்க மாட்டேங்கிறான், அல்லாஹ் எப்படி ஒத்துக்குருவான்? கொடுத்து அவ்வளவு காலம் போதாதா? அவ்வளவு ஆயுள் போதாதா? ஆனா அறிவை கொடுத்தனே, நபிமார்கள் அனுப்புனே, வேதத்தை கொடுத்தனே, இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களை கொடுத்து எச்சரிக்கை செஞ்சனே. அந்த போலீஸ் விசில் ஊதுறதாங்க இயற்கை சீற்றம். இதுக்கு மேல என்ன வேணும் எச்சரிக்கை? அந்த எச்சரிக்கையை மீறினமா இல்லையா? அதிலிருந்து பாடம் பெறுவதற்கும் படிப்பினை பெறுவதற்கும் கோட்டை விட்டமா இல்லையா? அதனுடைய விளைவு சிவியர், கடுமையான ஒரு பிடி. பாகதனாகும் பகத்தத்தன், திடீரென்று அவர்களை நாம் பிடிப்போம். பைதாக முகுலிசூன், அவர்கள் கையாளாதவர்களாக ஆகிவிடுவார்கள். எல்லாத்தையும் சொல்றோம். ஆகவே உலகத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏதோ ஒன்றை நம்முடைய எதிர்கால நல்வாழ்வுக்காக உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் ஆன்மீக கண்ணோட்டம். அறிவியல் கண்ணோட்டத்திலையும், அறிவு கண்ணோட்டத்திலையும், கல்வி கண்ணோட்டத்திலையும், சொந்த கண்ணோட்டத்திலையுமே காலத்தை கழிச்சிடக்கூடாது. ஆன்மீக ரீதியாகவும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஈமானை பிரகாசமாக்கும், ஒளிமயமாக்கும், ஷார்ப்பாக்கும், கட்டாயம் தீட்டும் நம்முடைய ஈமானை. அதற்கு ஒரு உந்துதலாக இருப்பதுதான் குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீசுகள். அல்லாஹ் தஆலா அதை கொண்டு நம்முடைய ஈமானை வலுப்படுத்தி, பலப்படுத்தி, ஷார்ப்பாக்கி, வல்ல ரஹ்மான் இறைவனுக்கு அஞ்சி வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாக்கர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.